ராமேஸ்வரம் பகுதியில் சட்டப்பேரவையின் பொதுக்கணக்கு குழு ஆய்வுக்கு வந்திருக்கிறோம். இடையில் இந்த மீனவர்கள், நம்முடைய மீனவர் தமிழ் சொந்தங்கள் எல்லாம் தொடர்ந்து தாங்கள் பாதிக்கப்படுகின்ற அவலை நிலையை எடுத்து சொன்னார்கள். இந்த பகுதியில் 2014ஆம் ஆண்டு கடல் தாமரை என்ற மாநாட்டை பாஜகவால் நடத்தப்பட்டு முன்னணி தலைவர்களில் ஒருவரான சுஷ்மா சிவராஜ் அவர்கள் நரேந்திர மோடி சார்பாக நான் வாக்குறுதிகளை அளிக்கிறேன், 2014 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பாஜக ஆட்சி அமைத்து நரேந்திர மோடி பிரதமரானால் இவ்வளவு காலமாக நீங்கள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அனைத்தையும் மோடி சரி செய்து கொடுப்பார். ஒரு படகுகள் கூட பறிமுதல் செய்யப்படாது, வலைகளை கிழிக்க மாட்டார்கள், வலைகளை, மீன்பிடி வலைகளை பறிமுதல் செய்ய மாட்டார்கள், ஒரு மீனவர்கள் கூட கைது செய்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். வெளியுறவு கொள்கை தோற்றிருக்கிறது, மோடி வந்தால் வெளியுறவு கொள்கை வலிமை பெறும். நாங்கள் இந்தியாவில் உள்ள வலிமை வாய்ந்த நேவியை, கடலோர பாதுகாப்பு படையை சர்வதேச எல்லையில் நிறுத்துவோம். தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பார் மோடி என்று 10 ஆண்டுகளுக்கு முன்பு பாஜக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது. நேற்றைக்கு அண்ணாமலை அன்னை இந்திரா காந்தி ராஜதந்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லுகிறார், ராஜதந்திரம் என்றால் படகுகளை பிடுங்குவதும், வலைகளை கிழிப்பதும், கைது செய்வதும், துப்பாக்கி சூடும் நடக்கிறது, இதான் ராஜதந்திரமான்னு கேட்கிறாரு. எது ராஜதந்திரம்? சீனாவில் இன்னைக்கு அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு பகுதியும், லடாக்கில் ஒரு பகுதியும் பறி கொடுத்துட்டு கை கட்டி வாய்ப்பொத்தி இருப்பது ராஜதந்திரமா? 0.75 சதுர கிலோமீட்டரை கொடுத்து விட்டு 4000 சதுர கிலோமீட்டருக்கு மேல் சர்வதேச எல்லையை இந்திய எல்லையில பாக் ஜலசந்திலை விரிவுபடுத்தியது ராஜதந்திரமா? இதற்கெல்லாம் அவர்கள் அறிவுபூர்வமாக, ஆதாரபூர்வமாக பதில் சொல்லணும் நாட்டு மக்களுக்கு. எது அறிவுபூர்வமானது? உலகிலேயே இல்லாத கனிம வளங்கள், உலகிலே இல்லாத இயற்கை வளங்கள் அன்னை இந்திரா காந்தி விரிவுபடுத்தப்பட்ட இந்திய சர்வதேச எல்லைக்குள் இருக்கிறது என்று பல நாடுகள் இதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்களே. ஏன் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு இதே பிஜேபி அரசாங்கம் அங்கு எண்ணெய் வளங்கள் நிறைய இருக்கின்றன, அந்த எண்ணெய் வளங்கள் எங்கும் இல்லாத அளவுக்கு இருக்கிறது, அதை எடுக்க வேண்டும் என்று ஆய்வு செய்து வந்த பொழுது சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களே. அப்ப இந்திரா காந்தி அவர்கள் விரிவுபடுத்திய சர்வதேச எல்லை இந்தியாவுக்குள் இருக்கின்ற பகுதிகள் தான் நீங்க ஆய்வு நடத்த போனீங்க. ஏன் ஆய்வு நடத்த போனீங்க? கச்சத்தீவுல போய் ஆய்வு நடத்த வேண்டியதானே? கச்சத்தீவு தான் இலங்கைக்கு கொடுத்துட்டோமே. மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத பகுதி கச்சத்தீவு, அங்க போய் ஆய்வு நடத்துங்க. அப்ப அன்னை இந்திரா காந்தியுடைய போர்காஸ்ட், அவருடைய செயல் திட்டங்கள், இந்த தேசத்தின் மீது வைத்துள்ள பற்று, இந்த தேசத்தை வலிமையாக்க வேண்டும், வல்லரசாக்க வேண்டும் என்ற முற்போக்கு சிந்தனை, அந்த சிந்தனைக்கு முன்னாடி பாஜக தலைவர்கள் யாராவது இருக்க முடியுமா? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. பாஜக இருக்கிற உயர்ந்த தலைவர், அவருடைய பிதா மகன் என்று சொல்ற வாஜ்பாய் என்ன சொன்னாரு அன்னை இந்திரா காந்தியை பார்த்து? அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இந்த தேசத்தின் துர்கா தேவினார் சொன்னாரா இல்லையா? இதையே மறைச்சிருவாங்களா? மகாத்மா காந்தியடிகள் சுதந்திரம் வாங்கி கொடுக்கல, சவார்கர் தான் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்றவங்க இதையும் அன்னை இந்திரா காந்தியை துர்கா தேவின்னு சொல்லலன்ட்டு எங்கேயாவது சொல்லுவாரா அவரு? வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் துர்கா தேவி? துர்கா தேவியை நாங்க உழுந்து உழுந்து வணங்குறவங்க இல்ல, இவங்கெல்லாம் உழுந்து உழுந்து வணங்குறவங்க துர்கா தேவியை. துர்கா தேவிக்கு கொலு வைக்கிறவங்க, விழா எடுக்கிறவங்க, எல்லாம் செய்யறவங்க. துர்கா தேவியுடைய பவர் என்ன, துர்கா தேவியுடைய சக்தி என்ன என்பது அவங்களுக்கு தான் தெரியும், எங்களை விட. அதனால அவங்க பிஜேபியின் பிதா மகன் ரிஷி என்று சொல்லுகின்ற வாஜ்பாய் அவர்கள் அன்னை இந்திரா காந்தியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு இந்த தேசத்தின் துர்கா தேவி அப்படின்னு சொன்னார. அவரு சொல்றது சரியா, திரு அண்ணாமலை சொல்றது சரியான்றது அவங்களுக்குள்ளேயே வாதம் பண்ணி வெளியில சொல்லணும்.
வாயில வந்ததெல்லாம் பேச முடியுமா? இந்த தேசத்திற்காக தன் உயிரை கொடையாக கொடுத்த தலைவர் தான் எங்க தலைவர் அண்ணன் இந்திரா காந்தி. அவங்களுக்கு தெரியும் அவங்கள கொல்ல போறாங்க. இறப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட அசாம்ல ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்றாங்க, என்னுடைய ஒரு சொட்டு ரத்தமும் இந்த தேசத்திற்காக, இந்த மண்ணுக்காக, இந்தியாவுக்காக பயன்படுன்றாங்க. அவங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு, ஆபத்து இருக்குன்னு தெரியும். ஆனா அவர்கள் தலைவர்களா வாயில வந்த மாதிரி வரலாறு தெரியாம, பூலோகம் தெரியாம, சரித்திரம் தெரியாம, இந்தியாவை எந்தெந்த மூலையில என்னென்ன நடந்துச்சு கடந்த காலத்துல தெரியாம வாய்க்கு வந்த மாதிரி மைக்கு கிடைச்சா பேசிட்டு போறாங்க. அதனால இதை வன்மையா கண்டிக்கிறோம். நான் திருப்பி சொல்றேன், அண்ணன் இந்திரா காந்தியை பற்றி பேசுவதற்கு பாஜகவில் எந்த தலைவருக்கும் தகுதி இல்லை, நிறுத்திக் கொள்ளுங்கள். இதுதான் என்னுடைய அட்வைஸ். யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு சொல்லுங்க சார்? ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு. இது அண்ணாமலை இதை பத்தி பேசுவாரா? பாம்பன் காலம் கட்டி முடிக்கப்பட்டு எவ்வளவு காலம் ஆகிறது, அது என்ன நிலையில் இருக்கு, எப்போது திறப்பாங்கன்னு அண்ணாமலை அவர்கள் வாய் திறந்து சொல்லணும். தேசத்துடைய அபிவிருத்தி, தேசத்துடைய வெற்றி, தேசத்துடைய திட்டங்கள் இதை பத்தி பேசாம எப்ப பாரு காங்கிரஸ்கார தலைவர்களை பத்தியே பேசுறது, ஒருத்தர் இறந்தவங்களை பத்தி பேசி அரசியல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இவங்களும் அப்படிதான். இந்திரா காந்தி அம்மையாருடைய அர்ப்பணிப்பு ஏங்க, அவங்க பாகிஸ்தானுக்குள்ள நம்முடைய ராணுவத்தை அனுப்பி அந்த நாட்டை இன்னொரு நாடாக உருவாக்க வலிமை பெற்ற இந்திரா காந்தி குட்டி தீவான இலங்கை கிட்ட போயிட்டு தாரை வார்த்து கொடுத்துருவாங்களா? என்ன பேச்சு இதெல்லாம்? வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசிட முடியுமா? அவங்க தியாகத்துக்கு முன்னாடி பாஜக ஒரு தலைவர் நிக்க முடியுமா? ஓரம் போக முடியுமான்னு சொல்லுங்க, கேளுங்க அவங்கள.